மெதுவா நடக்கிறவன் எல்லோருக்கும் பயனில்லாதவனா? இந்த கதை அதுக்கான பதில். ஒரு அடர்ந்த பச்சை காட்டில் ஒரு வயதான ஆமை வாழ்ந்து வந்தது. அது மெதுவாக நடக்கும், குறைவாக பேசும், ஆனால் நிறைய யோசிக்கும் ஒரு ஞானி மிக்க உயிர். அந்த காட்டில் இருந்த சில விலங்குகள் எல்லாம் அதை மதித்து ஆசிரியர் ஆமை என்று அழைத்தனர். ஆமை தினமும் சில குட்டி விலங்குகளை ஒன்றாக சேர்த்து வளர்த்தது. அந்த குழுவில் ஒரு அணில் இருந்தது. அது வேகமாக ஓடும், எப்போதும் பாய்ந்து விளையாடும். ஒரு முயல் இருந்தது. அது மென்மையானது, சற்று பயமுள்ளதாக இருக்கும். தன்னைத்தானே உற்சாகப்படுத்தி கொண்டது. நான் தான், அதுவே போதும் என்று நினைத்தது. சில நாட்களுக்கு பிறகு காட்டில் கடும் மழை பெய்தது. பாதைகள் எல்லாம் தண்ணீரில் மூழ்கின. யாருக்கும் எங்கு போக வேண்டும் என்று தெரியவில்லை. அந்த நேரத்தில் குட்டி ஆமைதான் மெதுவாக ஆனால் துல்லியமாக வழியை நினைவுபடுத்தியது. பாதுகாப்பான பாதையை காட்டியது. அப்போதுதான் எல்லா விலங்குகளுக்கும் புரிந்தது. வேகம் இல்லாதவனும் சத்தம் இல்லாதவனும் அமைதியாக இருப்பவனும் சமமான அளவுக்கு முக்கியமானவன்தான். அன்றிலிருந்து அந்த காட்டில் யாரையும் தோற்றம், வேகம், திறமை பார்த்து மதிப்பிடவில்லை. எல்லாரையும் சமமாக மதிக்க ஆரம்பித்தார்கள். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க வேண்டியதில்லை, ஆனால் எல்லாருக்கும் ஒரே மதிப்பு. அதேதான் சமத்துவம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.